Hi viewers, welcome to TAMIL360 TV. இந்த 5 இலைகளை தலைமுடிக்கு பயன்படுத்துறனால என்னென்ன நன்மைகள்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல செம்பருத்தி இலை. செம்பருத்தியில் இருக்க விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி முடி வளர ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்க அமினோ ஆசிட் முடியை ஹெல்த்தியாகவும் சாஃப்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்குது. செம்பருத்தி இலை முடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் அரிப்பு தொல்லை பொடுகு தொல்லை இந்த பிரச்சனைக்கு மருந்தாகவும் இருக்குது. பேன் ஈறு தொல்லை சரியாகும். இளநர பிரச்சனைக்கு செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணலாம். முடியை கருப்பாக்குறதோடு மட்டும் இல்லாமல் அடர்த்தியும் அதிகமாகும். முடி உதிர பிரச்சனை இருக்கவங்களும் செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணலாம். அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையில் புரோட்டீனும் பீட்டா கரோட்டீனும் அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் முடிக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது. முடி உதிர்றது வெடிக்கிறது இந்த பிரச்சனைக்கு கருவேப்பிலையை யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலையில் பீட்டா கரோட்டின் இருக்கனால முடியை அடர்த்தியாக்குறதோடு மட்டும் இல்லாமல் இளநர பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். கருவேப்பிலையில் புரோட்டீன் அதிகமாக இருக்கனால முடி உதிர்றது குறைஞ்சி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடியில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணவும் பொடுகு வராமல் தடுக்கவும் யூஸ் ஆகுது. முடியோட வேரை வலுவாக்கும். அடுத்து மருதாணி. எல்லா வகையான தலைமுடி பிரச்சனைக்கும் மருதாணி இலையை பயன்படுத்தலாம். மருதாணி இலையை தலைமுடிக்கு பயன்படுத்துகிறனால பொடுகு குறையும். முடி சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நரமுடி பிரச்சனை இருக்கவங்க மருதாணி இலையை பயன்படுத்தலாம். மருதாணியில் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால தலையில் அரிப்பு வராமல் தடுக்க முடியும். முடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் ஆகுது. இளநர வரதை தடுக்கலாம். அடுத்து வேப்பிலை. வேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பொடுகு தொல்லை இருக்கவங்க வேப்பிலையை பயன்படுத்திட்டு வந்தால் பொடுகு அடியோடு விரட்டலாம். வேப்பிலையை தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறனால முடி உதிர்றது குறைஞ்சி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடியோட நுனி வெடிக்கிறது அடர்த்தி கம்மியாகிறது பேன் ஈறு தொல்லை இருக்கிறவங்க வேப்பிலையை பயன்படுத்தலாம். தலைமுடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து துளசி. துளசியில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. மயிர்கால்களை சரி செஞ்சு வேர்லேருந்து முடி வளர வைக்குது. அதனால் முடி உதிர்றதை தடுக்கலாம். துளசியில் இருக்க ஆன்டி பாக்டீரியா ஆன்டி ஃபங்கஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உச்சந்தலையில் இருக்க அழுக்குகளை சுத்தமாக்குது. அதனால் தலையில் பொடுகு பிரச்சனை வராது. இளநர பிரச்சனை இருக்கவங்க துளசியை யூஸ் பண்ணிட்டு வந்தால் முடி அடர்த்தியாகவும் கருப்பாகவும் இருக்கும். இந்த 5 இலைகளையும் அரைச்சி தலைமுடிக்கு பேக் போட்டுட்டு வந்தால் தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஒவ்வொரு இலையோட யூசஸும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை இந்த பேக் போடலாம். ஸ்கேல்பில் இருந்து வேறு வரைக்கும் தடவி 30 to 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்புவை யூஸ் பண்ணி முடியை அலசிக்கலாம். நீங்களும் இந்த 5 இலைகளை அரைச்சி உங்கள் தலைமுடிக்கு பேக் போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.